ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இன்றைக்கு நாம் இந்த செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக, இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக தேவனை நோக்கி பார்த்து கர்த்தருடைய மகிமைகள், கிருபைகள், அவருடைய இரக்கங்களை நோக்கி பார்த்து அவரை துதித்து கர்த்தருடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அவளோடு கூட உற்சாகத்தோடு கூட இந்த செய்தியை கவனிங்கள். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியங்கள். ஹல்லேலூயா. தேவனை துதித்து கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலுமரே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் கம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலுமரே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலம் ஆகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலம் ஆகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினது, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். நீசனின் பாவம் நீங்கினது, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலுமரே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தினம் தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதும் கிருபை தாருமே,
போதுமே உம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜெபத்தினால் பெருகிற கிருபை. ஸ்தோத்திர ஜெபத்தினால் பெருகுதே கிருபை. ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே. ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நான் வேண்டிடவே. ஜெபவரம் கிருபை தாருமே. ஜெபவரம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்கின்ற பொழுது அதற்கு உரிய பதிலை அவர்கள் கண்டுகொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்கிறார்கள். அதற்குரிய பதிலை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்களுக்கு வழி தெரியாதபடி அவருடைய பிரச்சனைகளிலே தோல்வி அடையக்கூடியவராய் இருக்கிறார்கள். இட் இஸ் எவ்ரிபடி ஸ்ட்ரகிள் இன் தர் டெய்லி லைஃப். அப்படிங்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வாழ்க்கை, அவருடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில, அது அரசனாக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும், ஏழை உள்ளவராக இருந்தாலும், பெரிய பணக்காராக இருந்தாலும், அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய காரியங்களிலே, அந்த பிரச்சனைகளிலே எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதற்கு அந்த பதிலை தெரிந்து கொண்டார்கள் என்றால் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த இரண்டு காரியங்கள் போராடுகின்றன. புரியுங்களா? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த இரண்டு காரியங்கள் போராடுகின்றன. அதாவது ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். அதாவது பிளஸ் மைனஸ். பாசிட்டிவ் அதாவது நேர்மறை, இரண்டாவது எதிர்மறை. பாசிட்டிவ் பிளஸ் நெகட்டிவ் மைனஸ். இந்த ஒவ்வொருடைய மனிதன் வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் அவருடைய கண் முன்பாக வரக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மேற்கொள்ளுகின்ற பொழுது, அதாவது எந்த வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, எந்த வழியில சென்றால் நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது பாசிட்டிவ் நேர்மறையா இல்லாட்டி எதிர்மறையா? நேர்மறையான காரியங்களை பேசுகிறீர்களா இல்லை எதிர்மறையான காரியங்களை நீங்க பேசக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? இதைத்தான் வேதத்திலிருந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பாசிட்டிவ் அதை குறித்தும் இந்த நெகட்டிவ் குறித்தும் வேதத்திலிருந்து, வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முடிந்தால் நீங்க வேத புத்தகத்தையும் ஒரு பென், ஒரு நோட்டை எடுத்துக்கொண்டால், இதை எழுதி கொண்டால், பிளஸ் அண்ட் மைனஸ் என்று அதை எழுதி கொண்டால், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எழுதி கொண்டால் இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். புரியுங்களா? மத்தேயு 17வது அதிகாரம் 20 இயேசு கிறிஸ்து இந்த ஒரே வசனத்திலே இந்த பாசிட்டிவ் குறித்தும் நெகட்டிவ் குறித்தும், நேர்மறை குறித்தும் எதிர்மறை குறித்தும் தெளிவாக மத்தேயு 17வது அதிகாரம் வசனம் 20 தெளிவாக சொல்கிறார். ஆனால் நீங்கள் மத்தேயு 17வது அதிகாரம் வசனம் 15 20 வரை நீங்க படித்தீர்கள் என்றால் அது தெளிவாக இயேசு கிறிஸ்து ஒரு நேர்மறையை குறித்தும் எதிர்மறை குறித்தும் தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த 2 பாருங்க, மத்திய 17வது அதிகாரம் வசனம் 20 படிக்கிறேன். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால் தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, அதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த சம்பவத்திலே சீடர்களாலே அந்த காரியத்திலே அவர்கள் ஜெயம் பெற முடியவில்லை. அதற்கு தான் உங்களுடைய அவிசுவாசத்தினால் தான் அப்படிப்பட்ட தோல்வி ஏற்பட்டது என்று இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னாக்க அவர் எப்படியாக இந்த நெகட்டிவ் பற்றி சொல்கிறார் என்றால், ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை சீசர்களிடத்தில் கூட்டு கொண்டு வருகிறான். ஏனென்றால் அந்த தகப்பனுடைய மகனுக்கு சந்திரரோகி என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய வேதனை, அப்படிப்பட்ட சந்திரரோகி என்று சொல்லக்கூடிய கொடிய வேதனையுள்ள ஒரு வியாதி. அந்த வியாதியை அவனை பலவீனப்படுத்தி அவனை பார்த்தீங்கன்னா தீயிலும் தண்ணீரிலும் விழச் செய்யக்கூடிய ஒரு கொடிய வியாதி அவனுடைய மகனுக்கு இருக்கிறது. அந்த மகனை சீசர்களிடத்தில் அவர் அழைத்து கொண்டு வந்து, என் மகனுக்கு இந்த கொடிய வியாதியிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று கேட்டபொழுது, சீடர்களாலே அந்த கொடிய வேதனையிலிருந்து அந்த தகப்பனுடைய மகனுக்கு விடுதலையை கொடுக்க முடியவில்லை. ஆனால் அந்த தகப்பன் என்ன நினைத்தான், என்ன வந்து பாருங்க, அடுத்த அந்த தகப்பன் எடுக்கக்கூடிய முடிவு பாருங்க. அங்கே அவன் இயேசுவின் இடத்துல வருகிறான். இயேசு இப்ப சீசர்களை பார்த்தா சொல்லுகிறாரு, இது உங்களுடைய அவிசுவாசத்தினால் தான் இப்படி ஆகவில்லை. கடுகு அளவு மஸ்டர்ட் சீட் ஃபெய்த், உங்களுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த பெரிய மலையை பார்த்து அப்பாலே போ என்று, இவனை விட்டு அப்புறம் போ என்று சொல்லாது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இதுதான் முன்னால கூட நான் சொன்னேன். ஜப்பான் தேசத்துல ஒரு பெரிய ஆர்ஃபனேஜுக்கு வந்து அரசாங்கம் ஒரு இடத்தை கொடுத்தது. அந்த இடம் பெரிய மலை இல்லை, மலை குன்று பக்கத்தில் ஒரு இடம். அது காலையில் வெயில் வந்தாலும் அந்த சூரிய ஒளி அங்கே படாது. ஏன்னா அவங்க சிட்டிக்கு வர வேண்டும் என்றால், ஏன்னா பொருட்கள் வாங்க வேண்டுகின்ற அந்த ஷாப்பிங் பண்ணணும் எல்லாம் வாங்க வேண்டும் என்றால் அவங்க வந்து அந்த மலையை சுற்றி ஒரு 3-4 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டும். மிகவும் கடினமாக இருந்தது. அது கிறிஸ்தவ என்ன பார்த்தீங்கன்னாக்க ஆர்ஃபனேஜாக இருந்ததுனாலே, அனாதை இல்லமாக இருந்ததுனாலே, அங்கே இருக்கக்கூடிய வார்டன் அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெயிப்பாங்க. இந்த மலையை பார்த்து அப்பாலம் அப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசமாக மத்திய 17:20 சொன்னாரே, அதே அந்த வார்த்தை எடுத்து, ஏன்னா கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து அப்பாலே போ என்று சொல்கின்ற பொழுது அது நடக்கும் என்று சொன்னாரே. அதன்படியாக அவங்க ஒவ்வொரு நாளும் ஜெபித்தாங்க. சில நாட்களிலே பார்த்தீங்கன்னாக்க அந்த அரசாங்கம், அந்த பகுதியில் அந்த அரசாங்கம் என்ன செய்தது, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திட்டம், அவர்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கற்கள் தேவையாக இருந்தது. அவர்கள் வந்து இந்த மலையை அரசாங்கமே இலவசமாக அந்த அரசாங்கம் அந்த எல்லா மலையையும் கரைத்து அந்த கற்கள்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவங்களுடைய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பணிக்காக அதை பயன்படுத்தினார்கள். இப்பொழுது இந்த ஆர்ஃபனேஜுக்கு முன்பாக இருந்த அந்த மலை என்ன செய்து கரைந்து விட்டது. சூரிய ஒளிப்படும். அப்படி இலகுவாக ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவிலே அவங்க அந்த பட்டணத்திற்கு அவங்களுடைய ஷாப்பிங் செய்வதற்கு எல்லாத்துக்கும் செல்ல முடியுமா? அப்ப பாருங்க, அவர்கள் உண்மையிலே விசுவாசத்தோடு கூட ஜெபித்தார்கள். இயற்கையில இருந்த அந்த மலையை பெயர்ந்து போய்விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம், ஒரு தகப்பனுக்கு அவனுக்கு சந்திரரோக வியாதி, கொடிய வியாதி. அவன் என்ன செய்வான், அலக்கிளைக்கும், தீயிலும் தண்ணீரிலும் விழுவான். அப்படிப்பட்ட வியாதியுள்ள அந்த பையனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அவனுடைய அப்பா என்ன செய்தாரு, சீசர்களால் சுகமாக்க முடியும் அங்கே செல்கிறார். ஆனால் சீசர்களால் குணமாக்க முடியவில்லை. ஆனால் அந்த தகப்பனுக்கு அடுத்து அவர் மனதில் தோன்றியது, சீசர்களால் குணமாக்க முடியவில்லை. அதாவது அங்கே நெகட்டிவ் பார்க்கிறோம். ஆனால் அந்த தகப்பனுக்கு என்ன உண்டானதுன்னாக்கா, என இயேசு நடத்த வருகிறார். ஆனால் இயேசுனால் முடியாது என்று அவள் மனதிலே நினைக்கவில்லை. அந்த தகப்பன் இந்த கொடிய வியாதியை இயேசுவினால என்னது குணமாக்க முடியாது என்று அவர் நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இன்றைக்கு பாருங்க,
அநேகர் எங்களுக்கு பாருங்க, கடந்த வாரத்தில் கூட நானும் பாஸ்டர் ஷீலா அவர்களும் ஏன்னா ஒரு சகோதரிக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தாங்க. நானும் அதை தொலைபேசி, அதாவது அவங்களுடைய கைபேசியில் ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தாங்க. அதை கேட்டு கொண்டிருந்தேன். அந்த சகோதரி, எதிர் திசையில் இருந்த சகோதரி சொல்கிறார்கள், நான் சுவிசேஷ ஊழியங்களை செய்வேன், மற்றவர்களுக்கு கைப்பிடியை கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஒரு சகோதரி, அவங்க பார்த்தீங்கன்னாக்க அவங்க ரோமன் கேத்தலிக்காரங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆனால் அவங்க சகோதரனுக்கும் கணவருக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு பாஸ்டர் இடத்துல அழைத்து சென்று அவங்களுக்கு விடுதலைக்காக ஜெபிக்க அழைத்து சென்றிருக்கிறாங்க. அந்த போதகர் என்ன அவங்களுக்கு சொன்னாங்களா, நீங்கள் அதி சீக்கிரத்திலே இந்த ஆண்மகன், உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்மகன் என்ன செய்வாங்க, மரித்து போய் விடுவார்கள், அதனால எல்லா காரியங்களும் ஒழுங்கு பண்ணுங்க என்று சொல்லிட்டாராம். உடனே இந்த வார்த்தையை கேட்ட அந்த சகோதரி ரொம்ப கலக்கம் அடைந்துட்டாங்க. ரொம்ப மனதில் வேகம். நாம் சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்கும்படியாக, இயேசுவினிடத்தில் வேண்டும்படியாக அந்த போதகர் வருகிறோம் என்றால் அவர்களுடைய வாயிலிருந்து நெகட்டிவான வார்த்தை வருகிறது என்று சொல்லி அந்த சகோதரி மனமுடைந்துட்டாங்களாம். இதை சொல்லி எத்தனை வருடங்கள், 15 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த சகோதரன் மறிக்காதபடி உயிரோடு கூட இருக்கிறார். புரியுங்களா? அப்ப பாருங்க, அப்ப அந்த சகோதரர் என்ன தீர்மானம் எடுத்தாங்க, அன்னைக்கு அந்த போதகர் என்ன செய்தார், ஏன்னா நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தையை சொன்னதுனாலே பார்த்தீங்கன்னாக்க அவங்க சபைகளின் மேலே, பெந்தகோஸ்தே சபைகளின் மேலே, இயேசு கிறிஸ்து மேலே கூட அவங்களுக்கு கோபம் நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன், ஏன்னா இப்படி பொய் காரியங்களை சொன்னதுனாலே அவங்களுக்குள்ளாக ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக், இருதயத்திலே ஒரு கசப்பு, ஏன்னா ஒரு வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. பிரேயர் வேண்டாம், ஏன்னா இயேசு வேண்டாம், இப்படியெல்லாம் சொல்லி காரணம் தவறான ஒரு காரியத்தை சொன்னதினாலே அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆலயம் வேண்டாம், ஏன்னா தேவன் வேண்டாம் என்று மனதை கடினப்படுத்தக்கூடிய அந்த மனநிலைமைக்கு சென்று விட்டார்கள். இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு மதியீனம். புரியுங்களா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து நல்லவராகி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சீசர்களால் முடியவில்லை, ஆனால் அந்த சீசர்களால் முடியாத காரியத்தை இயேசு முடிய செய்வார் என்று சொல்லி அந்த தகப்பன் இயேசுவிடத்தில் வரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று எபிரேயர் 12வது அதிகாரம் வசனம் 1 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை அறிந்தவராய் இந்த தகப்பன். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை படைத்தவர். அவராலே வியாதிகளை துரத்த முடியும், சுகவீனமானவர்களை சுகத்தை கொடுக்க முடியும், அவர் என்ன அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை இந்த தகப்பன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த தகப்பன் சீசர்களால் அங்கே அற்புதத்தை செய்ய முடியவில்லை, இயேசு கிறிஸ்துவினாலே அற்புதத்தை செய்ய முடிந்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால விசுவாசத்தினாலே தன்னுடைய பிள்ளைக்கு பெரிய காரியத்தை அந்த தகப்பன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். நான் தான் மத்தேயு 16வது அதிகாரம் வசனம் 12 என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த காரியங்களை செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார் பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களையும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு அந்த வல்லமை பயன்படுத்தும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 19வது அதிகாரம் வசனம் 26 தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசித்தால் நமக்கும் கூடும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மனதிலே அந்த நெகட்டிவ் நேர்மறையான எண்ணத்தை எடுத்து விடுங்க. பாசிட்டிவான அந்த பார்த்தீங்கன்னா பிளஸ் பாசிட்டிவான அந்த எண்ணத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. தேவனால கூடும், மனிதனால் கூடாது, தேவனால கூடும். ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 14வது அதிகாரம் வசனம் 19 தனித்து அதை துரத்த எங்களால் ஏன் முடியாமல் போனது என்று இயேசுவினிடத்தில் கேட்ட பொழுது இயேசு என்ன சொன்னாரு, உங்களுடைய அவிசுவாசத்தினால்தான் அங்கே அந்த பிசாசை நீங்க துரத்த முடியவில்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் உங்களுக்குள் வந்துவிட்டால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு சொன்னாரே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களையும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஹல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நீங்கள் தேவனால எல்லாம் கூடும் என்று நீங்க விசுவாசித்து உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதனால் தான் மத்தேயு 17:20 உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும். பாருங்க, மலையை பார்த்து அப்பாலே போய் என்று சொல்கின்ற பொழுது அது என்ன பெயர்ந்து போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு அநேகருக்குள் இருக்கக்கூடிய இந்த போராட்டம், நெகட்டிவ் மைண்டை நீங்க எடுத்து விடுங்க, எதிர்மறையான எண்ணங்களை நீங்க எடுத்து விடுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் 10 வார்த்தை பாருங்க, நான் என்ன திருச்சபையில பிரசங்கம் பண்ணுகிறேன், நன்றாக ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், 10 வார்த்தை சொல்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை வந்து கடினமாக மற்றவரை குற்றப்படுத்தி நான் பேசினேன் என்றால் இந்த 10 வார்த்தை பேசிய 10 வார்த்தையினால் வந்த எல்லா ஆசீர்வாதங்களும் வீணாய் போய்விடும். எப்படியாக ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்க நல்ல தண்ணி வைக்கிறீங்க, நன்றாக குடிக்கக்கூடிய தண்ணி, ஒரு துளி விஷம் போட்டாலும் இந்த முழு தண்ணீர் விஷமாக மாறுவது போல 10 நல்ல வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை பேசினால் அந்த 10 நல்ல வார்த்தை சொன்னதனுடைய அர்த்தமே அதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு மனிதர்களுடைய இயல்பு, ஹியூமன் கான்சியன்ஸ், அதாவது மனிதனுடைய இயல்பு அப்படித்தான் இருக்கிறது. தவறாக, அதாவது காரியம் நன்றாக போய்கொண்டு இருப்பாங்க, காரியம் எதிர்மறையாக வருகின்ற பொழுது தவறாக அவிசுவாசமாக பேசிவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் பார்த்தீங்கன்னாக்க என்ன, ஒரு வேலைக்கு செல்கிறோம் என்றால் எல்லாம் இன்றைக்கு மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். அவங்க எக்ஸாமினேஷன் எழுதுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிசல்ட் வருகின்ற என்ன எப்படி இருக்கும், அந்த ரிசல்ட் நான் பாஸ் ஆகிடுவோம், நான் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுவது, இப்படி ஒரு நெகட்டிவ் மைண்டு அவங்க மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். நானும் நான் ஸ்டூடெண்டாக இருந்துதான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். அந்த தேர்வு ரிசல்ட் வருகின்ற பொழுது ஒருவேளை தேர்வில் தோல்வி ரிசல்ட் வந்து விட்டால் என்ன செய்வது அடுத்து அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போல ஆபரேஷனுக்கு பாருங்க செல்லக்கூடியவர்களை பார்த்தா, ஐயோ இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகவில்லை என்றால் நான் மறித்து விடுவேனோ. நாங்கள் கடந்த மாதத்திலே மருத்துவமனைக்கு சென்று நானும் பாஸ்டர் ஷீலா அவர்களும் ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்காக ஏன்னா நோயாளிக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு ஏன்னா ஹார்ட் அட்டாக்ல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டியதாக இருக்குது. மறுநாள் காலையில் இரவில் சென்று ஜெபிக்க சென்ற பொழுது அவர்கள் மிக பயத்தோடு இருந்தாங்க. எனக்கு 71 வயதாகிறது, இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகுமா, இல்லை சக்சஸ் ஆகாமல் மறித்து போய் விடுவானா என்ற கவலையோடு கூட ரொம்ப இருந்தாங்க. நாங்கள் போய் விசுவாசத்தோடு அவர்களை தொட்டு ஜெபித்து அவர்களுக்காக கவலைப்படாதீர்கள், இயேசு உங்களோடு இருக்கிறார், இயேசு உங்களுக்குள் வாசம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தேவாலயமாக இருக்கிறார் என்று சொல்லி உற்சாகப்படுத்திய பொழுது அவங்க முகத்தில் மலர்ச்சி தெரிந்தது. நாங்கள் விசுவாசமாக சொன்னோம், நீங்கள் உங்களுடைய ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக முடிந்து நீங்க நன்ற ஆரோக்கியத்தோடு வந்து விடுவீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் ஆபரேஷன் சக்சஸ் ஆகி அவங்க மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கே வந்து நன்றாக சாப்பிடுகிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆவிக்குரிய பாடல்கள் செய்திகளை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்குள் அவங்களுடைய மனதில் இருந்த எண்ணத்தை, அந்த அவிசுவாசத்தை எடுத்துவிட்டு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், நீங்கள் தான் முதன்முறையாக இப்படி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய போறீங்க அப்படி நினைக்காதீங்க. அநேக தேவனுடைய பிள்ளைகள் செய்திருக்கிறாங்க, வெற்றியை பெற்றிருக்கிறாங்க, ஆரோக்கியத்தோடு வாழ்றாங்க, ஜீவனோடு இருக்கிறாங்க என்று சொல்லி உங்களை குணமாக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. டாக்டர்கள் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு ஆபரேஷன் அங்கிருந்து செய்யக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய கரங்களே உங்களுடைய இருதயத்தை செப்பனிடக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி ஜெபித்து வார்த்தைகளை சொன்ன பொழுது அற்புத சுகத்தை பெற்று இன்றைக்கு ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு சொன்னார் பாருங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். காரணம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் உங்களுக்கு அது அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் தான் இன்றைக்கு உங்களால் முடியாதுதான், ஆனால் தேவனால் முடியும் என்று நீங்க நம்புங்க. ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய விசுவாசம் குறைவாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
துளி அளவு நீங்க விசுவாசம் வைக்கின்ற பொழுது இயேசுவின் நாமத்தில் துளியன நீங்க அந்த காரியங்களை செய்கின்ற பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். காரணம், அங்கே சர்வ வல்லமையுள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிரியை செய்கிறது. உன்னத தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் இடைபடுகிறார். அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அனுதின வாழ்க்கையிலே உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் மைண்ட், நெகட்டிவ் மைண்ட் வருகின்ற பொழுது இந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பது என்ன? ஒன்று, வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் மைண்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் மத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 4 என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. பிழைப்பான் என்றால் வாழ்ந்திருப்பான், செலுத்திருப்பான், கொழுத்திருப்பான், குறைவின்றி பரிபூர்ண வாழ்க்கை வாழ்வான் என்று மத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 4 லூக்கா 4வது அதிகாரம் வசனம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சராசரங்களை ஆண்டவர் படைத்த பொழுது வார்த்தையின் மூலமே ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த வார்த்தையை எடுத்து நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது அந்த வார்த்தை உருவாக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய வார்த்தை, இருளை வெளிச்சமாய் மாற்றக்கூடிய வார்த்தை, நிறைவை அது நிரம்பி என பரிபூர்ண செய்யக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஒழுங்கின்மையை ஒழுங்காக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்துங்க. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் என்ன பார்த்தீங்கன்னாக்க, கர்த்தர் நம்மை அவருடைய சாயலை படைத்து ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அதிகாரத்தை கொடுத்தார். தேவன் எப்படியாக ஒவ்வொன்றை உருவாக்கினார், அதே போல நாமும் அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில புதிய வாழ்க்கையை நாம் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். இருள் நீங்கும், துக்கம் நீங்கும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. அதனால் தான் பார்த்தீங்கன்னாக்க தேவனுடைய அந்த வார்த்தையினாலே நம்முடைய நெகட்டிவ் மைண்டை எடுத்து பாசிட்டிவான வாழ்க்கையாக மாற்ற முடியும். கர்த்தருடைய கிருபையினாலே, தேவனுடைய கிருபையின் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய அந்த நெகட்டிவ் வாழ்க்கை எடுத்து பாசிட்டிவான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம செல்ல முடியும். அதனாலே அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவனுடைய பலவீனத்திலே என்னுடைய கிருபை பூரணமாய் விளங்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் சொன்னார். நம்முடைய கால்கள் சறுக்கின்ற பொழுது கர்த்தருடைய கரம் நம்மை கிருபையாய் தாங்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய கிருபை அளவு கடந்த ஒரு கிருபை. கர்த்தருடைய கிருபையை நாம் போக்கடித்து விடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்தணும். இம்மட்டும் ஜீவனை கொடுத்து கிருபையாய் நடத்தினாரே. எல்லா தீங்குக்கும், வியாதிகளுக்கும், கொரோனா வியாதிகளுக்கு, விபத்துகளுக்கு, எல்லாவற்றுக்கும் விலைக்கு பாதுகாத்தாரே. அந்த கிருபையை நினைத்து நம்ம அவர் துதிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக, பாசிட்டிவான வாழ்க்கையாக மாறும். அது மட்டுமல்ல, பாருங்க, அவருடைய பார்த்தீங்கன்னா சகரியா 4வது அதிகாரம் வசனம் 5-6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்கிறார் என்று, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சிலர் உங்க பலத்தில் தோற்று போய் விடுவீங்க. சில பாருங்க, பலத்தில் தோற்று போய்விட்டா அது நெகட்டிவ், அது உங்க பலத்தில் நெகட்டிவ் இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நீங்க சார்ந்து கொள்கின்ற பொழுது அந்த கர்த்தர் உங்களுக்கு உன்னத பலனை கொடுக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொன்னாரே, அந்த ஆவியானவர் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அபிஷேகத்தின் மூலமாக நீங்க என்ன செய்ய முடியும்? உங்களுடைய நெகட்டிவ் மைண்ட் எடுத்து போட்டு நீங்க ஒரு புதிய அந்த பார்த்தீங்கன்னாக்க தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நீங்க ஒரு வெற்றுள்ள வாழ்க்கைக்குள்ளாக செல்ல முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆரம்பத்தில் பாடினோம், தம் கிருபை பெரிதல்லவோ, என் ஜீவனும் அதே இம்மட்டும் காத்ததே, இன்னும் தேவை கிருபை என்று பாடுவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை எழுந்து, காலையில் எழுந்தோன்னு ஸ்தோத்திரத்தினால் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்ய செய்ய அவருடைய கிருபை உங்களை அனுதினம் அதிகாலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருப்பதினாலே கர்த்தருடைய கிருபை உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ளும். அன்ற நாள் பொழுது உங்களுக்கு கர்த்தர் பாசிட்டிவாக எல்லா காரியங்களும் வெற்றியை கொடுப்பார். அதிகாலையில் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கின்ற பொழுது எல்லா காரியங்களும் வெற்றியை ஜெயித்த கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இன்றைய செய்தியின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களிலே எப்படி வெற்றியை பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து போதித்தீர். ஆண்டவரே, ஜெயத்தை தாருங்க. இந்த வேத வசனங்களின் மூலமாய் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள, பேச, ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில நீ உதவி செய்யுங்க.
தீங்குக்கு, வியாதிகளுக்கு, விபத்துகளுக்கு, கொள்ளை நோய்க்கு, எல்லா காரியங்களுக்கு விலக்கி பாதுகாத்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இது தொடர் போதனையாக இருப்பதனாலே அவளோடு காத்திருங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.